Good morning, everyone. Today is your English class. Today, what we are going to see is Unit 1 poem. The poem name was Stopping in Woods on a Snowy Evening, and it was written by Robert Frost. Okay, first of all, what we are going to see is about the author. லிசன்மா எப்பயுமே வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆத்தர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து அவர் எந்த மூடில் வந்து இந்த போயம் எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து போயமை வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போது அபவுட் த ஆத்தர். இந்த போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகே, இவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1874 to 1968. இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னா 1874. எப்போ வந்து இவங்க டயட்னு பார்த்தீங்கன்னா 1968. ஓகேயா? ராபர்ட் ஃப்ராஸ்ட் வாஸ் an American poet noted for his realistic descriptions of rural life. இவர் எந்த நாட்டோட ஆத்தர் போயட் அப்படின்னா அமெரிக்கன். ஓகேயா? இவர் ஒரு அமெரிக்கன். இவர் வந்து ரொம்ப வந்து நம்ம நோட் பண்ணி சொல்லலாம், இவரோட ஒர்க்ஸ் நோட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எதை பற்றி நிறைய எழுதுவார்னா இந்த ரூரல் லைஃப் பற்றி வந்து அவர் நிறைய டிஸ்கிரைப் பண்ணி எழுதுவார். ஸோ அதில் தான் வந்து இவர் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. born on 26th March 1874. இவர் எப்போ பிறந்திருக்காருனா 26th March 1874. He spent his first 40 years as an unknown entity. இவர் வாழ்ந்த முதல் 40 வருஷம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு யாருக்குமே தெரியல இவர் என்ன பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து போயட் ஆகுறாரு. ஸோ அப்படி he received 4 Pulitzer prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. He received 4 Pulitzer prizes. ஓகே, புலிட்சர் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரேச்சரில் இந்த மாதிரி எழுத்தாளருக்கு, ரைட்டருக்கு, ஆத்தர், இந்த மாதிரி போயம் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்ட் தான் பார்த்திங்கன்னா புலிட்சர் அவார்ட். இதை வந்து இவர் 4 டைம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு அமெரிக்கனோட பிரசிடெண்ட் அப்போது பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடின்னு இருந்தாங்க. நீங்கள் எல்லாமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த டைமில் இவரையே வந்து ஒரு இன்னாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து இவரோட பாப்புலாரிட்டி வந்து அந்த டைமில் இருந்திருக்கு அமெரிக்காவில். ஓகே, ஃபாரஸ்ட் பிகேம் எ போயட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் த அன்அஃபிஷியல் போயட் லாரட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆக்சுவலாக ஃப்ராஸ்டோட ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் போயட் லாரட்டாக வந்து அமெரிக்காவில் வந்து இருந்திருக்காரு. போயட் லாரட் அப்படின்னா என்னென்னு சொல்கிறதுனா நம்ம அரசவை கவிஞர்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு ராஜா இருக்காங்க அப்படின்னா ஒரு மந்திரி எல்லாருமே இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அரசவை கவிஞர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ராஜாவை பற்றி பாடுறது, இந்த நாட்டு பற்றி பாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதே சேம் அதுதான் போயட் லாரட். அந்த மாதிரி வந்து இவர் அன்அஃபிஷியலாக யுனைடெட் ஸ்டேட்டோட போயட் லாரட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர் த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஸோ இவர் நிறைய எழுதியிருக்காரு. அதில் நோட்டபிள் ஒர்க்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரோட் நாட் டேக்கன், நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், நெக்ஸ்ட் த மெண்டிங் வால், அப்புறம்
ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஓகேயா, இந்த 4மே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இது கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஷின் ஆன்சரில் கேட்பாங்க. ஓகேயாம்மா. ஸோ நீ வந்து இப்போது ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன் நம்ம இப்போது பார்த்தாச்சு. நான் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. அபவுட் த ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட், 1874 to 1968. Robert Frost was an American poet noted for his realistic descriptions of rural life. Born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. He received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Frost became a poetic force and the unofficial Poet Laureate of United States. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, etc. ஓகே அம்மா. ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே போக போகிறோம். இந்த போயம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஆக்சுவலாக இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு பாருங்கள் ராபர்ட் ஃப்ராஸ்ட். இந்த போயம்க்கு ஒரு ஸ்னோவி ஈவினிங்கில் இவர் ஒரு காடுகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன ஏன் இந்த மாதிரி இவர் ஒரு நேம் கொடுத்துருக்காரு அப்படின்றது நம்ம இந்த போயமில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, இப்போது உங்களுக்கு ஓகேம்மா, போயம் படிக்கிறேன், கவனிங்க. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. ஹூஸ் ஹுட்ஸ், இங்கே வுட்ஸ் அப்படின்றது WOODS, வுட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக க்ரீனிஷ் மரங்கள் செடிகள் கொடிகள் இது எல்லாமே இருக்கிறது ஒரு சின்னதாக ஒரு காடு. சரியா, சின்ன காடுன்னு இல்லை, காடை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா வுட்ஸ்ன்னு சொல்கிறார். சரியா, ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. இந்த காடுகள்லாம் யாருதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ திங்க் உடனே என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரியும், ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்றார். இந்த காடுகள்லாம் யாருதுன்னு நான் யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த காடுகள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் ஹவுஸ் இஸ் இன் வில்லேஜ் தோ. கண்டிப்பாக இந்த காடு வச்சுருக்கவங்களோட வீடு வந்து இந்த வில்லேஜில் தான், இங்கே சுற்றி இருக்க வில்லேஜில் தான் ஏதோ ஒன்றுத்தில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ வில் நாட் see me stopping here. He will not see me stopping here. கண்டிப்பாக இந்த காடு வச்சிருக்க உரிமையாளர் வந்து என்னை பார்க்க முடியாது, பார்க்க வந்தாலும் என்னை வந்து அவரால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஏன்னா இந்த வுட்ஸ் இந்த காடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்னோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸ்னோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பனி, அவ்வளோ பனியாக இருக்குது. ஸோ பனியில் வந்து அவருக்கு வந்து நான் நின்றுட்டுருக்கிறது இங்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாம்மா, இந்த ஃபர்ஸ்ட் 4 lines பாருங்கள். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ. ஹீஸ் ஹவுஸ் இன் த வில்லேஜ் தோ. He will not see me stopping here. To watch his woods fill up with snow. இந்த காடுகள்லாம் யாருதுன்னு நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியும். அவங்க இந்த காடு வச்சுருக்கவங்களோட வீடு வந்து இந்த வில்லேஜ் கிட்ட தான் எங்கேயோ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், இங்கே நின்றுட்டுருக்கிறத அவரால் பார்க்க முடியாது, அவரால் தடுக்கவும் முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது, இந்த காடு ஃபுல்லாக ஒரு ஸ்னோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இவரோட டைட்டில்லே கொடுத்துருக்காரு ஸ்னோவி ஈவினிங். ஸோ இது என்ன டைம்னு சொல்கிறாங்கம்மா, ஈவினிங் டைம்னு சொல்கிறாங்க. சரியா, இவர் ஈவினிங் டைமில் தான் இந்த காடில் வந்து நின்றுட்டுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் 4 lines, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். இங்கே வந்து ஒரு நியூ வேர்ட் குவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. QUEER. குவேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச், புதுசாக, சரியா, ஒரு மாதிரி வித்தியாசமாக அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். சரியா, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஹார்ஸ் வந்து இது வித்தியாசமாக நினைக்கிது, நான் இங்கே நின்றுட்டுருக்கிறத வந்து என் ஹார்ஸ் வித்தியாசமாக நினைக்கிது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். இவர் இந்த இங்கே நின்றுட்டுருக்கவே அது என்ன யோசிக்குது, குதிரை என்ன யோசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா, தங்கறதுக்கு ஏதாச்சும் இருக்கா, இவரே இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த குதிரை வந்து யோசிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர்.
இவர் ஏன் இங்கே நின்றுட்டுருக்காரு, இங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸும் இல்லை, பிட்வீன் த வுட்ஸ், இந்த இந்த காடுக்கு நடுவில் எதுக்கு நின்றுட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறைஞ்சி போன நிலையில் ஒரு லேக் இருக்குது, ஃப்ராசன் லேக் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இருட்டான ஈவினிங், அந்த வருஷத்துலேயே வந்து இதுதான் ரொம்ப பயங்கரமான இருட்டான ஈவினிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருமா இவர். நெக்ஸ்ட்டு, he gives his harness bells a shake. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he gives his, இந்த ஹீனி யாரை இவர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் யாரை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த குதிரையை, சரியா. he gives his harness bells as a shake. இப்போது இங்கே ஒரு நியூ வேர்ட், ஹேர்னஸ், HARNESS, ஹேர்னஸ் பெல்ஸ். ஹேர்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரையை வந்து கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கடிவா எல்லாமே போட்டு கட்டி ஒரு கையில் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க, சரியா. அதனோட வாய்க்கிட்ட அதனோட பெல்ட் மாதிரி, உடம்பு ஃபுல்லாக பெல்ட் மாதிரி இருக்குல்ல, அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா சேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சேனம்னு சொல்லுவாங்க. அதை வந்து அது ஒரு ஷேக் பண்ணதான், அதை அப்படி ஷேக் பண்ணும்போது அதை கட்டி வச்சிருக்க இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்குது, எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, இது வந்து ஷேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. he gives his harness bells a shake. இது வந்து அதோட சேனத்தை ஒரு மாதிரி ஷேக் பண்ணுது, ஒரு ஆட்டுது அப்படின்னு சொல்கிறார். to ask if there is some mistake. எதுக்காக இது கேட்குது, எதுக்காக இது வந்து இப்படி ஷேக் பண்ணதுன்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, நான் ஏன் இங்கே நிற்கிறேன், ஆக்சுவலாக ஃப்ராஸ்ட்டுக்கு, சரிங்களா, இந்த குதிரையை விட்டுட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, அதனால தான் நீங்கள் நிற்கிறீங்களான்ட்டு ஒரு அலர்ட் மாதிரி இது அவருக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. the only other sound the sweep of easy wind and only flake. ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த காடில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பெல், ஹேர்னஸ் பெல், அந்த சத்தமும் ப்ளஸ் வேறு என்ன சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப மென்மையாக அடிக்கிற காற்று, அதுக்கப்புறமா வந்து இந்த அங்கே கீழே இருக்க பனிலாம் வந்து கீழே விழுந்திருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த குதிரை வந்து நடந்த சத்தம் அது மட்டும்தான் வந்து இப்போது கேட்டுக்கிட்டு இருக்கு, கீழே விழுற சத்தம் நடக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்டுட்ருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ புரியுதாம்மா உங்களுக்கு? மை லிட்டில், செகண்ட் ஸ்டான்ஸாக படிக்கிறேன். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர். என்னோட குதிரை கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஏன் இங்கே நிறுத்தியிருக்காரு, டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஏன்னா இங்கே வந்து எந்த ஃபார்ம் ஹவுஸும் நம்மளுக்கு கிட்டத்தில் இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு, ஆல்ரெடி உறைஞ்சி போன ஒரு லேக் வேறு பக்கத்தில் இருக்குது, இதுதான் ஒரு டார்க்கஸ்டான ஈவினிங் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. என் குதிரை வந்து என்ன நினைக்குது அப்படின்றத இப்போ இவர் சொல்கிறார் பாருங்கள். he gives his harness bells a shake. அவர் அந்த ஹேர்னஸ் பெல் வந்து ஷேக் பண்ணுது, குதிரை வந்து ஷேக் பண்ணுது. எதுக்காக, அவர்கிட்ட வந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது. அது எப்படி கொஷின் கேட்குதுன்னா, உங்களுக்கு எதனா பிரச்சனையா, நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருமா. இந்த சத்தத்தை தவிர, அந்த ஹேர்னஸ் பெல்லோட சத்தத்தை தவிர வேறு என்ன சத்தம்லாம் அங்கே கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையாக அடிக்கிற குளிர்ந்த காற்று, அப்புறமா வந்து கீழெலாம் இருக்கிற அந்த ஸ்னோவோட ஃப்ளேக்ஸ், இதனோட சத்தம் தான் நம்மளுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டான்ஸாம்மா, ஃபோர்த் ஸ்டான்ஸா. The woods are lovely, dark and deep. அந்த காடு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக, அதுவும் இல்லாமல் ரொம்ப இருட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, பயங்கரமாக அடர்ந்த காடாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். பட் இந்த காடை ரசிக்கிறத விட முக்கியமாக எனக்கு நிறைய ப்ராமிசஸ், இந்த சென்ஸ் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதை வந்து நான் செய்யணும் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடு ரசிக்கிறத விட முக்கியமான கடமைகள் எனக்கு இருக்குது, அந்த கடமைகள்லாம் என்ன, அந்த கடமைகள்லாம் வந்து நான் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் செய்யணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ இங்கே வந்து போகணும், அண்டு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து இவர் ஏதோ ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு, அப்போது நடுவில் வந்து இந்த காடை பார்த்து இந்த மாதிரிலாம் வர்ணிச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த காடை வந்து இவர் இங்கேயே நின்று ரசிச்சுட்டு இருந்தாருன்னா அவரோட வேலைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து லேட் ஆகும், செய்யறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நான் வந்து நிறைய மைல்ஸ் போகணும், நிறைய கிலோமீட்டர்ஸ் கடந்து நான் என்னுடைய வேலைகளுக்காக நான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு அர்த்தம் இது. நம்ம எல்லாருமே நம்ம வந்து சாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக செஞ்சு முடிச்சிடணும். பிஃபோர் ஐ ஸ்லீப் நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கம்மா. ஓகே, இதோட இந்த போயம் முடியுது. ஒன் டைம் நான் படிச்சுக்கிறேன், நீங்கள் அப்படி கேளுங்க. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் I know. His house is in the village, though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. He gives his harness bells a shake to ask if there is someone mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஓகேம்மா, நீங்கள் ஒன் டைம் இதை படித்து பாருங்கள். இதோட போயம் ஓவர். தேங்க்யூ.